Hello friends, welcome back to my YouTube channel சேமிப்புலகம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும். நீங்க உடனே என்னோட வீடியோஸை பார்க்க முடியும். என்னோட வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க வந்து நகை சீட்டு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல இனிமேதான் நகை சீட்டு கட்ட போறீங்கனாலோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பாருங்க. இது மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நகை சீட்டு கட்டுறதுக்கு முன்னாடியும் கட்டிட்டு இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கிட்டு நகை சீட்டு வந்து சேருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க அது என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவங்க அமௌண்டா வர வைக்கிறாங்களா கிராமா வர வைக்கிறாங்களா அப்படிங்கறத பாருங்க. நீங்க எந்த நகை கடையில வந்து சீட்டு கட்டிட்டு இருந்தாலும் இல்ல இனிமேவும் நீங்க நகை சீட்டு கட்டுறதா இருந்தாலுமே நீங்க வந்து தொகையா வர வைக்கக்கூடியதுல வந்து ஜாயின் பண்ணாதீங்க. கிராமா வைக்கக்கூடியதுல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா கோல்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும்போது தான் நம்ம வந்து தொகையா இருக்கிறதுல வந்து வரவு வைக்கணும். இப்போ வந்து கோல்ட் ரேட் அதிகமா இருக்கிறதுனால நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டை கிராமா வர வைக்கக்கூடிய ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணாதான் நமக்கு திட்டகாலம் முடிஞ்சு நகை எடுக்கும் போது நமக்கு லாபம் இருக்கும். அதனால நீங்க வந்து கிராமா வர வைக்கக்கூடியதுல வந்து ஜாயின் பண்ணுங்க. இதுல வந்து தொகையில வந்து பண்ணாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாத தொகை எவ்வளவு வந்து கட்ட போறீங்க அப்படிங்கறத பிளான் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க எந்த பிளானுமே இல்லாம போயிட்டு ஒரு 5000 கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5000 வந்து நீங்க கட்டுறீங்க அப்படின்னா அடுத்த மாசம் எல்லாம் கட்ட முடியல இல்ல இடையிலேயே வந்து நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த ஸ்கீமுக்கு கொடுக்கக்கூடிய எந்த பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மாசம் எவ்வளவு கட்ட முடியுமோ அதை பிளான் பண்ணிட்டு அதை நீங்க மாசம் கரெக்டா கட்டிட்டு வாங்க. உங்களால மாசம் 2000 ரூபாய் தான் கட்ட முடியுது அப்படின்னா நீங்க மாசம் 2000 ரூபாய் வந்து கட்டுங்க. இல்ல எல்லா மாசமும் என்னால 5000 10,000 எல்லாம் கட்டிட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து எல்லா மாசமுமே கட்ட முடியும்னா நீங்க அந்த அமௌண்ட்ல வந்து சேருங்க. எவ்வளவு அமௌண்ட் வந்து சேர போறோம் அப்படிங்கறத வந்து பிளான் பண்ணிட்டு சேருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனை மாசம் வந்து இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பாருங்க. பெரும்பாலான நகை கடைகள்ல நகை சீட்டு பாத்தீங்கன்னா 11 மாசம் தான் வந்து இருக்கும். ஒரு சில நகை கடைகள்ல வந்து ஸ்கீம் பாத்தீங்கன்னா 15 மாசம் இருக்கு. ஆனா அதுல நிறைய பெனிஃபிட் வந்து இருக்கு. அதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சேனல்ல ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் வேணாலும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட்ல கூட பாத்தீங்கன்னாலும் நீங்க அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எந்த நகை கடையில போய் நீங்க நகை சீட்டு சேர போறீங்க அப்படிங்கறதையும் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து எந்த நகைக்கடை அப்படிங்கறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நகைக்கடை வந்து நம்பிக்கையா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பண்ணுங்க. ஏன்னா சில நகைக்கடைகள்ல வந்து ஏமாத்த கூட வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நீங்க நல்ல நகைக்கடையா எத்தனை வருஷம் அந்த நகைக்கடை இருக்கு, எப்படி கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து நகை சீட்டு வந்து கட்டுங்க. பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்ல ஃபேமஸான கடையில தான் வந்து கட்டுவோம். லோக்கல்லையுமே உங்களுக்கு நம்பிக்கையான கடை ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல கூட நீங்க வந்து நகை சீட்டு வந்து கட்டலாம். அடுத்தது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் வசதி இருக்கா அப்படிங்கறத பாருங்க. ஏன் இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நான் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன் அப்படின்னா இப்ப கோல்ட் ரேட் வந்து ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த 11 மாச ஸ்கீம்ல சேர்ந்தாலும் சரி 15 மாச ஸ்கீம்ல சேர்ந்தாலும் நம்ம மாசம் கட்டக்கூடிய அமௌண்ட் முடிஞ்சு நம்ம திட்டக்காலம் முடிஞ்சு நகை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கட்டும் போது அதே ரேட்டே எல்லா மாசமும் இருக்காது. ஒவ்வொரு மாசமும் கோல்ட் ரேட் ஏறிக்கிட்டே தான் போகும். அப்ப 11 மாசம் முடிவுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிராம் வந்து கம்மியா கிடைக்கும். அதுவே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப மாசம் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு நம்ம கட்டுறோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்ப 11 மாசத்துக்கு 11,000 இல்லாட்டி 15 மாசத்துக்கு 15,000 அப்படின்னு நம்ம கட்டுறோம் அப்படின்னா அந்த 15,000த்தையும் நம்ம அன்னைக்கு ரேட்டுக்கே நம்ம அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சுட்டோம்னா 15 மாசம் கழிச்சு நம்ம நகை எடுக்கும் போது கிராம் வந்து கூடுதலா நமக்கு கிடைக்கும். இல்ல நம்ம மாசம் தான் கட்டுறோம் அப்படின்னா கிராம் வந்து குறைவா கிடைக்கும். உங்களால அட்வான்ஸ் புக்கிங் பண்ண முடிஞ்சது காசு இருந்துச்சு அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா கோல்ட் ரேட் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த நகை கடையில நகை வந்து சேர போறீங்களோ அங்க போய் அங்க டிசைன்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. நீங்க நகையெல்லாம் எடுக்க போறீங்க அப்படின்னா நகை அதாவது காயினா எடுக்க போறீங்கன்னா பிரச்சனை இல்ல. இப்ப நகையா எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா, நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கறத நீங்க ஒரு தடவை வந்து அந்த கடையை விசிட் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து கடையா நீங்க சூஸ் பண்ணி நகை சீட்டு வந்து கட்டலாம். அடுத்து முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து எத்தனை % வரைக்கும் ஆஃபர் தராங்க அப்படிங்கறத பாருங்க.
பெரும்பாலான நகைக்கடைகள்ல 18% வரைக்குமே செய்கூலி சேதாரம் வந்து தராங்க. ஒரு சில நகைக்கடையில பாத்தீங்கன்னா 14% தான் வந்து செய்கூலி சேதாரத்துல வந்து ஆஃபர் வந்து தராங்க. இந்த நகை சீட்டு கட்டுறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 கடையை பத்தி நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா எந்தெந்த நகை கடையில எவ்வளவு வந்து வேஸ்டேஜ்ல ஆஃபர் தராங்க அப்படிங்கறத பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். 18% வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நீங்க நார்மல் நகை வாங்குனீங்கன்னா 18%க்குள்ளேயே பெரும்பாலான நகைகளுக்கு கிடைச்சிரும். நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த ஆன்டிக் நகாஸ் அந்த மாதிரி நகையெல்லாம் நீங்க வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 18%க்குள்ளேயே உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஆஃபர் கிடைச்சிரும். மீதி இருக்கிறது நீங்க வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆன்டிக் நகாஸ்க்குலாம் 20%க்கு மேலதான் வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. நீங்க ஒரு 30% வாங்குறீங்க அப்படின்னா 18% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கும். மீதி இருக்கிறத நீங்க வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி செய்கூலி சேதாரத்துல எல்லாம் ஆஃபர் எவ்வளவு தராங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டி இருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். இது என்ன ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி தானே ஆகும், நீங்க என்ன ஜிஎஸ்டி இருக்கான்னு பார்க்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நான் வந்து ஒரு 2 நகைக்கடை வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஜிஎஸ்டி இல்லாம நகை வாங்கக்கூடிய கடை. அதே மாதிரி வேற உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நகைக்கடையில அதாவது ஜிஎஸ்டி இல்லாம நகை கிடைச்சதுன்னா நீங்க அந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது பீமா, அப்புறம் வந்து திருச்சி மங்களன் திருச்சி சேலத்துல இருக்கு. இந்த கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாம நகைகள் வந்து தராங்க. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நகையோட தரம் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்க எந்த நகை கடையில வந்து நகை சீட்டு ஜாயின் பண்றீங்களோ அந்த நகை கடையில இருக்கக்கூடிய நகைகள்லாம் பாத்தீங்கன்னா 916/22 கேரட் இருக்கா, பிஎஸ்ஐ ஹால்மார்க் இருக்கா, அது புதுசா பாத்தீங்கன்னா HUID நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கவர்மெண்ட்ல வந்து கொடுக்குறாங்க. இந்த எல்லாமே வந்து இருக்கா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து நகை கடையில வந்து நகை சீட்டு வந்து ஜாயின் பண்ணுங்க. நிறைய நகை கடையில என்ன பண்றாங்க அப்படின்னா 18 கேரட்டை வந்து 916 சொல்லி விக்கிறாங்க. அதனால நீங்க வந்து நல்லா ஒரு தடவை வந்து விசாரிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், எதுக்கு நகை வாங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க முதலீடா வாங்குறீங்க அப்படின்னா தங்க நாணயம் வாங்குறதுதான் பெஸ்ட். ஆபரண நகை பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு நகை வாங்கணும், உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இருக்கும், உங்களுக்கு ஒரு வளையல் வாங்கணும், ஒரு நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். இப்ப நீங்க 2 பவுன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாசம் மாசம் கட்டணும் அமௌண்ட். இல்ல எனக்கு வந்து முதலீட்டுக்காக தான் நான் தங்க நாணயத்துக்கு தான் வாங்க போறேன் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி மாசம் மாசம் வந்து கட்டிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன நகை எத்தனை கிராம் தேவை அப்படிங்கறதையும் ரொம்ப நீங்க முக்கியமா வந்து நோட் பண்ணி நகை சீட்டு கட்டுங்க. ஏன்னா வந்து என்ன நகை எடுக்க போறோங்கிறத முடிவு பண்ணிட்டு அதை நீங்க போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு டிசைன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நகைங்கிறது. அதே மாதிரி அது எத்தனை கிராம் இருக்கும் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு அந்த எத்தனை கிராமுக்கு நம்ம மாசம் மாசம் எவ்வளவு கட்டினா கரெக்டா வரும் அப்படிங்கறதையும் நீங்க பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து நகை சீட்டு வந்து கட்டுங்க. இதுதான் வந்து நீங்க நகை சீட்டு கட்டுறதுக்கு முன்னாடி நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.